அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து எறா தொக்கு. இதில் வந்து வெங்காயம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுறேன். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வந்த பிறகு இந்த எறாவை கழுவி அதில் ஊற்றி நல்லா அதையும் போட்டு பிரட்டிடணும். பிரட்டிட்டு தக்காளியும் போட்டு அதையும் நல்லா பிரட்டி இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுக்கணும். எடுத்துட்ட பிறகு நீங்கள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போடணும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்துடணும். இது நல்லா நான் வீடியோவாக எடுத்தேன். அது என்னவோ கலைஞ்சிடுச்சு. அதனால் நான் வெறும் காமிச்சு நான் எடுத்து போட்டுருக்கிறேன். இது நல்லா வதங்கினோன்னா மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் போட்டு நல்லிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா எறாவை வேக வச்சிடணும். வெந்த பிறகு நீங்கள் எடுத்து நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கணும். இவ்வளோதான் இதோடைய ஆனால் நல்லாயிருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எறா தொக்கு. எப்படி இருக்குது செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அது கமெண்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அப்போ தான் நான் வந்து அடுத்த வீடியோ போடுறப்போ அது என்ன இருக்குது திருத்தம் இருந்தால் நம்ம திருத்திக்கிட்டு மறுபடியும் நல்லபடியாக வேறு வீடியோ போடலாம். பார்த்துட்டு சமைச்சிக்கிட்டு சொல்லுங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.